ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள் நான் வரகரிசி சேமியாவில் உப்புமா கிண்டி காட்டுறேன். பாருங்கள், இது ஒரு பாத்திரம். இதை ஒரு நல்ல தண்ணியில் ஊற வச்சுக்கோங்க. இந்த சேமியாவை எடுத்து ஒரு 2 நிமிஷம் ஊற வச்சுக்கலாம். நான் அதுக்குள்ளே எண்ணெய் சட்டி வச்சு கடுகு, உளுந்தம்பருப்பு, அப்புறம் கொஞ்சம் கடலைப்பருப்பு போட்டால் இதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா வறுத்துட்டு கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க. பெருங்காயத்தூள் போட்டுட்டு கொஞ்சம் எவ்வளோலாம் இதாக இருந்தாலும் பொரிஞ்சோடனே வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, ஒரு 2 வெங்காயம், 4 பச்சை மிளகாய், கருவேப்பிலை போட்டு கொஞ்சம் உப்பும் போட்டு அதை இது வதக்கிறதுக்கு மிளகாவத்தல் காரம் வேணும்னா மிளகாத்தூள் 2 போட்டுக்கலாம். இது வந்து நான் குக்கரில் வச்சு விசில் இல்லாமல் வச்சு இது பண்ணி எடுத்துருக்கிறேன் சேமியாவை, ஊற வச்ச சேமியாவை. அப்புறம் இது உப்பு போட்டு கிண்டி கொஞ்சம் வரன்னு இருக்கும். அதனாடி நம்ம லைட்டாக தண்ணி இப்படி தெளித்து விட்டு கொஞ்சம் மூடி போட்டு விட்டுற வேண்டியது தான். ஏற்கனவே இது வந்து நம்ம குக்கரில் விசில் போடாமல் எடுத்தது இது. ஸோ அதனால் கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் இருந்தால் போதும். நல்லா பூவாயிடுந்தா முடிஞ்சிச்சு பாருங்கள். இதை